குருஜி, கடகராசியா? கடகராசிக்காரங்கனாலே உலகமெங்கும் கடகராசிக்காரங்கள்லாம் வந்து ஒரு சங்கமாக அமைத்து என்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன். டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் ராம்ஜி தானே? ஆமாம், கடகராசி ஃபேமஸ் ராம்ஜி. எல்லா ராசிக்காரங்களும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க. கன்னிராசிக்காரங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, விருச்சிக ராசிக்காரங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. யாருக்கோ ஒரு ஃபேமஸ் இருந்துட்டு போகுது. இவர்களே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 கேது 8 ராகு என்றால் அது காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப வருஷமாக இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருப்பீங்க. ரொம்ப வருஷமாக நீங்கள் ஸ்கிட் ஆவீங்க, நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த கெட்ட நேரம் என்ன பண்ணுன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எந்த விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். குருஜி, கடகராசியா? கடகராசிக்காரங்கனாலே உலகமெங்கும் கடகராசிக்காரங்கள்லாம் வந்து ஒரு சங்கமாக அமைத்து என்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன். வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் கூட, மலேசியா சிங்கப்பூர்லாம் போகும்போது கூட அங்கே இருக்கிற கடகராசிக்காரர்கள், சார் ஒருத்தர் போன தடவை நான் கிளம்பும்போது ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, வணக்கம், எதுக்காக மலேசியா போகிறீங்க? இப்போ தானே 10 நாள் முன்னாடி போயிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி அங்கே ஒரு ஆசிரமம் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்படியா, வாழ்த்துக்கள். சரி, கடகராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் ராம்ஜி தானே? ஆமாம், கடகராசி ஃபேமஸ் ராம்ஜி. எல்லா ராசிக்காரங்களும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க. கன்னிராசிக்காரங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, விருச்சிக ராசிக்காரங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. யாருக்கோ ஒரு ஃபேமஸ் இருந்துட்டு போகுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அவர்கிட்ட சொன்னதே உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். கேது 2ஆம் இடத்திற்கு வருகிறார், ராகு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 கேது 8 ராகு என்றால் அது காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது எப்பொழுதுமே இந்த உணவே விஷமாகிற விஷயங்கள் வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தான் ஏற்படும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு விஷமாக மாறுவது, ஃபுட் பாய்சன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் ஏற்படும். நல்லபடியாக தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். ஊருக்கேற்ற கலாச்சாரம், ஊருக்கேற்ற உடைகள், ஊருக்கேற்ற உணவு, ஊருக்கேற்ற உறக்கம், இதெல்லாம் ஊருக்கேற்றபடி இருக்க வேண்டும். நீங்கள் அமெரிக்கா உணவு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடக்கூடாது, இங்கே இருக்கிற உணவு எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் சாப்பிட முடியாது. ஊருக்கேற்ற உணவு தான். அப்போ சில பேர் நம்ம இங்கே இருந்துட்டு மேற்கத்திய உணவுகளை முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இருக்கிற வயிறும் கெட்டு போயிடும். நம்ம ஊருக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது. நம்ம ஊரில் நம்மளை ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு பழைய சாதம், மோர், வெந்தயம், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. இல்லை இதெல்லாம் கேவலம் அப்படின்னு நம்ம நினச்சி மேற்கத்திய உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தோம்னா இருக்கிற பிரச்சனையை நீங்களே வரவேற்றுக்கிற மாதிரி ஆகிடும். 2ஆம் இடத்து கேது என்பது காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தில் இந்த காலசர்ப்ப தோஷம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு எல்லா காரியங்களும் தடைகளாகும், தாமதமாகும். சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் இங்கேருந்து அம்பத்தூர் போகிறதுக்கு சென்னையிலேருந்து பூந்தமல்லி போகிறதுக்கு 65B பஸ்ஸு. நீங்கள் போய் நின்னீங்கன்னா, நானும் ஒரு நாள் நின்னேன், கிட்டத்தட்ட 7-8 பஸ்ஸு வரவே வரிசையாக எல்லாம் வரவே இல்லை. வெறுத்து போய் கடைசியாக 100 ரூபா கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவில் அம்பத்தூரில் கொண்டு போய் விட்டுருங்க. கொரட்டூரில் மாமியார் வீடு இருக்குது. அப்புறம் போய் பார்த்தா வரிசையாக நான் போனதுக்கப்புறம் ஒரு 10வது நிமிஷத்தில் எல்லா வண்டியும் வருது வரிசையாக. எல்லாமே 65B. காலசர்ப்ப தோஷத்துக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது. இவ்வளோ நேரம் அங்கே தானடா நின்று, நம்ம நிற்கிற வரைக்கும் வராது. ஆட்டோ ஏறி ஒரு 50 மீட்டர் கூட போகல, வரிசையாக பஸ்ஸில் போயிருந்தால் 15 ரூபா, ஆட்டோவில் போனால் 100 ரூபா. இன்றைக்கி காலையில் 100 ரூபா செலவு வைக்கணும்னு இருக்குது, அது நடந்துருச்சு. என்னடா பொழுது ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆகுதே, ஒன்றும் ஆகலையே நினச்சேன், நடந்துருச்சு. சார், சில விஷயங்கள் எப்படின்னா எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கிறது நம்ம கிடைக்காது. நிறைய பேர் பாருங்கள், காலசர்ப்ப தோஷம் எல்லாருக்கும் ஈஸியாக கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகுறது ஒரு விஷயமா சார்? ரொம்ப சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் நம்ம மட்டும் ஒரு பெரிய ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு போய் பெரிய ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்படியே அந்த லெவலுக்கு நீங்கள் கேஸ் ஸ்டடிலாம் பண்ணி அதுக்கப்புறமும் கிடைக்காதவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த 2ஆம் இடத்துல கேது வரும் பொழுது காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது. 2ங்கிறது உணவுப் பொருள், 2ங்கிறது பேச்சு, 2ங்கிறது
வாழ்க்கை 2ங்கிறது படிப்பு. அப்போது கடகராசிக்காரர்கள் யாராவது நுழைவுத் தேர்வுகளில் படிக்கிறீங்க, நான் கேட் எக்ஸாம் மாதிரி எழுத போகிறேன், நான் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மாதிரி எழுத போகிறேன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த எக்ஸாம் எழுதுறதுல நீங்கள் ரொம்ப விழிப்புடன் படிக்க வேண்டும். 8ஆம் இடத்து ராகு என்பது என்னென்னா, பைக்கில் ஸ்டண்ட் பண்ணுறதெல்லாம் அந்த 8ஆம் இடத்து ராகு தான். 8ங்கிறது ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தில் ராகு பகவான் வரும் பொழுது இந்த வண்டி தூக்கிட்டு முன்னாடி அப்படியே போகிறது அதெல்லாம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 8ஆம் இடத்து ராகு என்பது ஸ்டண்ட் பண்ணுற அமைப்பை உருவாக்குகிறது. இதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த ஸ்டண்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, ஆபத்து. நீங்கள் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் இன்னொருத்தர் மேலே இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான். இன்னொருத்தர் உங்கள் மேலே கொண்டு போய் வந்து இடித்தாலோ அது பேர் ஆக்சிடென்ட் தான். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் டிரைவிங். சரி, இன்றைக்கெல்லாம் டிரைவிங் பண்ண ஆரம்பித்தா 2 பக்கமும் ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிறான், ஃபுல் சவுண்டு. இவர் வண்டியில் போகும்போது தான் பாட்டு கேட்பார். அது ஏதாவது ஒரு காரில் சவுண்டு வச்சு கேட்டுகிட்டே பொறுமையாக ஓட்டினா கூட பரவாயில்ல. 2 வீலரில் போகிறவங்க காதில் ஹெட்செட், அதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட்டு. இவன் பாட்டு கேட்குறானா இல்லையானே 4 பேருக்கு தெரியாது. சமீபத்தில் ஒரு சம்பவம், ஒரு போலீஸ்காரர் இறக்கி, என்னங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன பேசுகிறாங்கங்கிறது இவங்க காதில் கேட்க மாட்டேங்குது. அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்த்தா உள்ளே ஹெட்செட் வச்சுருக்காங்க. அதை கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியும், ஓஹோ இவ்வளோ நேரம் நம்ம ஹெட்செட்டு போட்ட ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். சார், நானே சென்னையில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இந்த போரூர் கார்டனில் வாக்கிங் போகும்போது யாரோ ஒரு மனுஷன் ஒருத்தன் தனக்குத்தானே பேசிக்கிறான். அப்படியா அப்படின்னா நம்ம அப்படி பண்ணிடலாம். அப்படியா, ஆமாம்மா, கரெக்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. நான் உடனே அவரை பார்த்துட்டு, ஓகே ஏதோ மனநலம் கொன்றியவர் போல் தனக்குத்தானே பேசிக்கிறார், பெரிய வியாபாரத்திலலாம் தோல்வி அடைஞ்சிருப்பார் போல இருக்கே, அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா திரும்பி ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிகிட்டு இருக்காரு. ப்ளூடூத் ஹெட்செட் சின்னதாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்குது, காதுக்குள்ளார இருக்கும், இவ்வளோ வெளியவே தெரியாது. ஓ இவ்வளோ நேரம் அவர் என்னை பார்த்து வாட் நான்சென்ஸ் அப்படின்னு, ஓஹோ தெரிஞ்சுதாயா பேசுகிறான். அப்போ இவ்வளோ நேரம் ஹெட்செட்டில் தான் பேசிகிட்டு இருந்தேன் நீ. நம்ம ஹெட்செட்னால் ஒயர்லாம் வராது, அதெல்லாம் வராது. இதெல்லாம் ஜாலியாக இருக்கும்போது உங்களுக்கு ஜாலியாக தெரியும். நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிங்க. 2ல் கேது 8ல் ராகு அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை தரும்னா, ஆக்சிடென்டல் ப்ராப்ளம். ரொம்ப வருஷமாக இந்த ரோட்டில் தான் போயிட்டுருப்பீங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் ஸ்கிட் ஆவீங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த கெட்ட நேரம் என்ன பண்ணுன்னா, அந்த நேரம் பாட்டு கேட்க வைக்கிறது, ஜோக்கு பார்க்க வைக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன். பாருங்கள், ஒரு சமீபத்தில் நான் ரசித்த ஒரு ஓவியத்தை சொல்கிறேன். ரசித்த ஒரு ஓவியம் தேசிய விருது பெற்றுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஓவியம், ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, அவர் முன்னாடி அவருடைய ஸ்பீடோமீட்டரில் கரெக்டாக 80ல் அவங்க பொண்ணோட படம், அவங்க கரெக்டாக வினாடி அந்த முள் வந்து 80 ஆகும்போது அது மேலே அவங்க பொண்ணோட படம் இருக்கும். 100 தொடும்போது அவங்க பொண்ணோட ஃபோட்டோ அவர் பார்ப்பார். நல்லா யோசிக்க, 100 மிதிக்க போறியா வேண்டாமா, இல்லை வேண்டாம் நான் 80லே மிதிச்சுக்கிறேன். இது போன்ற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான். சேஃப்டி மட்டும் பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்து கேது என்பது உங்களுக்கு உணவுப் பொருள் ஆபத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்து ராகு என்பது வண்டி ஆக்சிடென்ட் போன்ற ப்ராப்ளத்தை கொடுக்கும். இருந்தாலும் குரு அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நிறைய அசட்ஸ் சேரும், நிறைய சொத்துக்கள் சேர்த்த போகிறீங்க. இருந்தபோதும் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவுக்கு வாரம் வருகிறேன். அங்கே இருக்கிறவங்களை டைரெக்டாக பார்க்குறேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போயே ஃபோன் பண்ணுங்கள். மலேசியா எப்போ வரேன்னு கேட்டு மலேசியா வாசிகள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் சந்திப்போம். யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் தேவைப்படுகிறதோ அவர் இல்லங்களுக்கே சென்று அவர்களுக்கு செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.